இங்க எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். உங்க நினைவுகள் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நான் இங்க இருந்து பார்க்கும் போது நல்ல கர்த்தருக்கு பயந்துட்டு வார்த்தை கேட்கறது போல இருக்கும். ஆனா அவன் இருதய நினைவு, அவன் பிசாசு என்ன பண்ணுவானா, முதல் போன ஆவி திருப்பி உள்ள வரானா, அவன் எங்க வருவான்னா உன் இருதயத்தை தான் பிடிப்பான். அந்த இருதயத்தை பிடிச்சிட்டா போதும், உன்னால அடுத்த கட்டமா உன்னால எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. உன்னால தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த ஊழியம் செய்ய முடியாது. அடுத்த கட்டம் அப்படியே ஒரு பாரமா நிற்கும். எல்லா வியாதிக்கும் முதல் காரணம் எங்க இருந்து வர ஆரம்பிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம் தான் முதல் காரணம். முடியான் கொட்டுது, பயம், வேதனை, சிந்தனை. ஏன் சாப்பிட முடியல, செரிக்க மாட்டது? பயம், வேதனை, சிந்தனை. ஏன் பிபி, ஏன் சுகர்? பயம், வேதனை, சிந்தனை. உன் இருதயத்தை நீ முதலாவது காத்து கொண்டினா பிசாசு உள்ள வராது. ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. பிசாசோட முதல் டார்கெட் உன்கிட்ட வரணும்னா, உன் முகத்துக்கு நேரா வருவதற்கு முன்பாக, அவன் பகிரங்கமா வருவதற்கு முன்பாக அவன் எடுக்கிற ஆயுதம் உன் இருதயம் தான். அதான் கர்த்தர் சொல்லுற, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள்.